இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தூர் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குடியிருப்பு பகுதிக்குள் செயல்பட்டு வரும் மதுபான கடை அருகே கன்னிகா பரமேஸ்வரி கோயில் மற்றும் தனியார் மருத்துவமனையும் உள்ளதால் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பகல் நேரங்களிலேயே மது அருந்தி வீடுகள் முன்பு படுத்து உறங்குவது, சிறுநீர் கழிப்பது, வாந்தி எடுப்பது போன்ற அநாகரிக செயல்கள் நடைபெறுவதாகவும், பெண்கள் கேள்வி கேட்டால் அவமதிப்பு பேசப்படுவதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் கோயில் முன்பு மது அருந்தி அசுத்தம் செய்வதால் பூஜைகள் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பல குடும்பங்கள் வீடுகளை காலி செய்து சென்றதாகவும் தெரிவிக்கும் பொதுமக்கள் டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க போச்சம்பள்ளியில இருந்து சந்தூர் ரோட்ல இருந்து பேசுறோங்க. இங்க ஒரு ஒயின்ஸ் கடை இருக்கு. இங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு போக முடியறதில்ல, வர முடியறதில்ல. ரொம்ப குடிச்சிட்டு பாட்டெல்லாம் விசாட்டுறாங்க. பேச்செல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையும் இருக்கு. இங்க உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயும் பார் வச்சுக்கிட்டு இங்க பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பண்றாங்க. எங்க வீடு பக்கத்திலேயே தான் இருக்கு. நீங்க இங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இங்க பேசுறது, இங்க பாக்குறது, இங்க செய்யறது, இவங்க செயலெல்லாம் பாத்ரூம் யூரின் கூட இங்கேயே தான் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. எங்களுக்கு வீடு கதவு சாத்திக்கிட்டு தான் உள்ள இருப்போம். நாங்க போன இதுவே பெட்டிஷன் கொடுத்தோம். அந்த பெட்டிஷனுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. எங்களுக்கு எல்லா ஆதாரமும் நாங்க வச்சுட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு அடி கீழே விழுந்து பசங்க அடிபட்டு கை உடைஞ்சு இருக்கிறாங்க. பசங்க ஒரு குறுக்குல குடிச்சிட்டு ஒருத்தன் விழுந்து அது ஒரு பிரச்சனை ஆச்சு. ஒரு வாட்டி பஸ் நடுவுல நிறுத்திட்டு ஒரு குடிகாரன் போவர தடுத்து பஸ்ல நிப்பாட்டி அது ஒரு பிரச்சனை வந்தது. அதுவும் எங்களால இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. சொந்த வீடு வச்சுக்கிட்டு பொட்ட பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்களால வெளியில கூட வர முடியல. அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. ஒரு 40-50 வருஷமா இந்த தெருவுல நான் குடியிருக்கிறேன். எங்க அப்பா கட்டின பூர்வீக வீடு. எங்க வீட்டுக்கு முன்னாலே கவர்மெண்டுடைய டாஸ்மாக் கடை திறந்துருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 7-8 வருஷமா இருக்குது. இதனால எனக்கும் என் குடும்பத்தை மாத்திரம் இல்ல, சுற்றுப்புறத்துலயும் ஏகப்பட்ட தொல்லைங்க. வரவங்க குச்சி போட்டு வண்டி நிறுத்துறது, கேட்டா நீ ஏடா வண்டி நிறுத்தக்கூடாதுன்றது, அசிங்கமான வார்த்தையில பேசுறது. முன்னாலேயே கிணத்து வீட்டுக்கு முன்னாடி பைப் இருக்குது. அந்த பைப்பாண்டே பாட்டில் உடைக்கிறது, உட்கார்றது, தகாத வார்த்தையில பேசுறது, வீட்டுக்கு முன்னால படுத்துக்கிறது. இந்த திண்ணிலே படுத்துன்னு ஒண்ணுக்கெல்லாம் உட்காடுறாங்க, வாமிட் பண்றாங்க. கேட்டா அதெல்லாம் நீ என்னடா போய் கேட்கறது, வைன் ஷாப் முன்னாடி நான் வீடு கட்டிக்கிற அப்படின்ற தோரல என்ன மிரட்டுற மாதிரியும் வராங்க, சண்டைக்கும் வராங்க, அடிக்கவும் வராங்க. அந்த அளவுக்கு என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க. அதனாலேயே என் வீட்டை கூட நான் பாருங்க பூட்டின்னு தான் வச்சுக்கிறேன் எப்பவுமே. இது எங்க பக்கத்துல எங்க மாமா வீடு. அவங்க வீட்டை பூட்டிட்டு வடங்குடி போயிட்டாங்க. அது பக்கத்துல இருக்கிற வீடு அவங்க வித்துட்டே போயிட்டாங்க. இந்த தொந்தரவுக்கு நிறைய பேர் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்க புளியம்பட்டியில எங்க கோயில் இருக்கு, கனிகா பரமேஸ்வரி கோயில். இங்க பக்கத்துலயே டாஸ்மாக் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம், காலி பாட்டில் எல்லாம் இங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க. காலைல 6 மணிக்கு இங்க கிளீன் பண்றவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. அது இல்லாம தெரு முனையில குழாய் இருக்கு, அங்கேயும் எல்லாம் கலீஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ ரொம்ப அசிங்கப்படுத்தி ரொம்ப வாந்தி இதெல்லாம் எடுத்து பாட்டில் எல்லாம் போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டதெல்லாம் போட்டுட்டு இது பண்ணிடுறாங்க. ஒரு கோயிலுங்கிறது ரொம்ப புனிதமான ஸ்தலம். அந்த இடத்துல இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப சங்கடமா இருக்கு. அது இல்லாம இங்க டெய்லி பூஜை எல்லாம் நடக்குது, எல்லாம் செய்யும். அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாடு அரசு நீங்க டாஸ்மாக் எல்லாம் அகற்றணும்னு சொல்லிட்டீங்க. கோயில் பக்கமா இருக்க இந்த டாஸ்மாக்க கொஞ்சம் அகற்றினா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கோயிலுக்கு வரவங்களுக்கு சங்கடமா இருக்காது. பூஜை பண்றதுனால கொஞ்சம் நல்ல ஒரு இதா இருக்கும். சுற்றுச்சூழல் கொஞ்சம் பாதுகாத்து இது பண்ணணும். கோயில நல்லபடியா பூஜை பண்றதுக்காக நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும். ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா எங்கனால ஃப்ரீயா ரோட்ல நடக்க முடியறது இல்லைங்க சார். வீட்டுக்கு நாங்க போகும்போது 8:30 மணி 8 மணி ஆயிடுது. ஒரு தைரியம் வருது இல்லைங்கண்ணா. என்னன்னா நடந்து போகும்போது அந்த வண்டி கிராஸ் பண்ணும்போது ஹாரன் கூட அடிக்கிறது இல்ல. கேட்டா ஏன் உங்க மேல நாங்க ஏத்திட்டோமான்னு கேக்குறாங்க. இன்னொன்னு நான் தயவு செய்து சொல்றேன், என்ன மாதிரி பொம்பளைங்களுக்காகவாது அந்த கடை மூடணும். எங்க வீட்டுக்காரர் இறந்ததே அதனாலதான் சார், குடிச்சுதான் சார் இறந்தாரு. தயவு செய்து அந்த கடையை மூடினீங்கன்னா எல்லாருடைய குடும்பமும் நல்லா இருக்கும். இந்த முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கை முன்ன கொடுங்க. எங்க வீட்டுக்காரர் செத்து 4 மாசம் ஆகுதுங்க சார். கஷ்டப்படுறது நாங்க தான். நீங்க கவர்மெண்ட்டுக்கு அதுல இருந்து தான் வரவு வருதுன்னு சொல்றீங்க. ஆனா எங்களை மாதிரி இருக்கிற குடும்பத்துக்கு காப்பாத்தணும்னா அந்த கடை மூடணும் சார். இதுதான் என்னுடைய இது. ரொம்ப தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், கடை மூடணும். கோயில் இருக்கு, கன்னிகா பரமேஸ்வரி கோயில் இருக்கு. அது கோயில் பக்கத்திலேயே டாஸ்மாக் கடை ஒண்ணு இருக்கு. நாங்க காலையில சாயந்தரம் கோயில் பூஜை நடக்குது. நாங்க லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் பாராயணம் பண்றோம்.
பொம்பளைங்க தனியா வந்து இது பண்றதுக்கு அச்சப்படுறாங்க. கோயில்கிட்டயே வந்து உட்காந்து பாட்டில் எல்லாம் குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம் போட்டு போயிடுறாங்க. சாயந்தரத்துல 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நாங்க இது பண்றோம். பொம்பளைங்க எல்லாம் வந்து அந்த நைட் நேரத்துல எங்களுக்கு பயமா இருக்கு. தமிழக அரசு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.